சரி, இனி டே 9ல் பார்த்தோன்னா உங்களுக்கு லாங் ஜம்பில் வந்து சில பேர் வந்து நிறைய ஜம்ப் பண்ணுவார், நிறைய ஜம்பிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஜம்பிங் கெப்பாசிட்டி இருந்தும் பார்த்தோன்னா வந்து எனக்கு ஃபவுல் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஒரு கால்குலேஷன் தான். மேக்ஸோட கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1+2னா என்ன வருவாங்க, 3 தான் வரும். ஏன்னா நம்ம ஓடுற ஸ்டெப்ஸை வந்து கால்குலேட் ப்ராப்பராக பண்ணிட்டோன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயினே இருந்துடலாம் அதில். சரியா, அதே கான்செப்ட் தான். உனக்கு ஸ்பீடு, உனக்கு விண்டு கேஜ் மெஷர்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓடும்போது பார்த்தோன்னா இந்த விண்ட் கேஜில் இப்போ வந்து காற்று எதுவுமே இல்லை, இப்போ எந்த ஸ்பீடில் ஓடணும்னு வந்து மெஷர் பண்ணிக்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சயின்டிஃபிக்காக நமக்கு பண்ணுவாங்க. விண்ட் கேஜ் மெஷர்மெண்ட்டு ஓடும்போது பார்த்தோன்னா இந்த ஸ்பீடில் ஓடினா எனக்கு வந்து வார்ம் அப் ஆகுது, இந்த ஸ்பீடில் ஓடணுன்னா ஒரு 60 to 40 ஸ்பீடில் ஓடினா வார்ம் அப் ஆகலை, எந்த ஸ்பீடில் ஓடினா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு ஒரு மெஷர் பண்ணும். சார் நான் கரெக்டான ஸ்பீடில் தான் ஓடுறேன் சார், இங்கே ஸ்டெப் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சரியா, 2-3 விஷயம் இருக்குது. நீ வந்து 30 to 40 ஸ்பீடில் ஓடணுன்னா கரெக்டாக வரும் சார், ஸ்பீட் எனக்கு கரெக்டாக வருது சார், டேக்கப் போடும் கரெக்டாக வருதுன்னு சொல்லலாம். இல்லை 80 to 90 ஸ்பீடில் ஓடுறோம் அப்படின்னா இங்கே டேக்கப் போடு கரெக்டாக வரலாம்னு சொல்லலாம். சரியா, 2 விஷயமும் இருக்குது அதில். நம்ம இந்த ஸ்பீடில் தான் ஓடணும் அப்படின்னு பாடியோட டெம்பரேச்சரும் ஒன்று இருக்குது. நம்ம டெம்பரேச்சர் வந்து இந்த டெம்பரேச்சரில் வச்சு ஓடனா கரெக்டாக வருது. இப்போ ஃபஸ்ட் ஜம்ப் வந்து நல்லா பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் ஜம்ப் வந்து வார்ம் அப் இருக்காது. செகண்ட் ஜம்ப் பண்ணும்போது பார்த்தா நல்லா வார்ம் அப் ஆகிட்டு இருக்கும். வார்ம் அப் ஆகிட்டு குதிக்கும் போது பார்த்தா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, நம்ம கால்குலேஷன் தான் மெயின். அங்கே கூட்டுத்தனமாக நம்ம குதிக்கிற விஷயம் பார்த்தோன்னா நல்லா இருக்காது. நம்ம இதுதான் கரெக்டாக அப்படின்னா 2+2னா 4 தான் வரும் அந்த கால்குலேஷன் மணிக்கு. உனக்கு பவர் லேக் நான் பவர் லேக்லாம் சொல்லியாச்சுல்ல, அதில் எதுவும் கன்ஃபியூஸ் இல்லைல்ல. சரி, இன்னைக்கு என்ன பண்ணுறேன், 3 ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் பண்ணிக்க. 3ல் பார்த்தோன்னா என்னுடைய பவர் லேக் ரைட். சரியா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். அதில் இதை வந்து புதுசாக வந்துருப்பாங்கன்னு நீ பார்த்துக்க. என் பவர் லேக் ரைட்டுனா இங்கே ஸ்டார்ட் பண்ணதும் ரைட் தான், ஃபினிஷிங் பண்ணதும் ரைட் தாங்க. ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்தோன்னா இங்கே வைக்கிற கால் கவுண்ட் பண்ணக்கூடாது. சரி, இங்கேருந்து தூக்கி வைக்கிறல்ல அந்த கால் தான் கவுண்ட் பண்ணணும். சரி, இல்லை வைக்கிற கால் வந்து நான் பவரில் வைக்க போகிறேன். தூக்கி வைக்கிற கால் பார்த்தோன்னா நாங்கள் ரைட். ரெடி, ரைட் 1, லெஃப்ட் 2, அகெயின் ரைட் 3. ஸ்டார்டிங் வந்து ரைட்டு, ஃபினிஷிங் ரைட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னா அங்கே அதே ரைட் தான். லெஃப்ட் இங்கே வைக்க போகிறேன், திருப்பி ரைட் 1, 2, 3. இப்போ பவர் லேக் ரைட் அப்படின்னா எல்லாமே ரைட் தாங்க. கான்செப்ட் புரியுதா? என்னுடைய பவர் லேக் ரைட்னா எல்லாமே ரைட் தான். ஸ்டார்டிங் ரைட்டு, ஃபினிஷிங் ரைட்டு, திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரைட்டு, ஃபினிஷிங் ரைட்டு. பட் சில பேர் நான் புரிஞ்சுக்க, என் கால் இங்கே வைக்கிறேன் சார், இங்கே வைக்கிற கால் தான் எனக்கு கவுண்ட் அப்படின்னா இல்லை. இங்கே வைக்கிறது நான் பவர் லேக் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லேக்கு தூக்கி வைக்கிற பார்த்தியா, அந்த லிஃப்ட் பண்ணுற லெக்கு தான் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் லேக்கே அங்கே. சரியா, இது வந்து 3 ஸ்டெப்ஸு வாக்கிங்கில் ஓகே, அதே ஸ்லோ ஜாக்குமே பண்ணிப்பார், அப்புறம் மீடியமில் பண்ணிப்பா, அப்புறம் ஃபாஸ்ட்டில் பண்ணிப்பார். சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். சரி, டேக்கப் வந்து இங்கே வருது அப்படின்னா அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கலாம். சரியா, இப்போதைக்கு எனக்கு என்னன்னா 7 ஸ்டெப் எல்லாமே ஹார்ட் நம்பர் தான். 3, 5, 7, 9, 11 வரைக்கும். சார் நான் 11 வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியும் ஓடிடு. எல்லாமே ஸ்டெப்ஸு கரெக்ட் ஆகுதுன்னா 11லேயே போதும். நம்ம வந்து 21 ஸ்டெப்பு 41 ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே அந்த 11 ஸ்டெப்லேயே முடிச்சிடும். 7லேயே முடிக்கலாம். 7 எல்லாம் கொஞ்சம் நல்லா ஜம்பிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் பண்ணலாம். இது 11 ஸ்டெப்பு முடிச்சுன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். சரியா, 11 ஸ்டெப்பு கரெக்டாக எவ்வளோ ஸ்பீடை அழுத்த முடியுமோ அந்த ஸ்பீடை ஃபுல்லாக கவர் பண்ணிக்க. டேக்கப் குச்சிக்க அந்த ஸ்பீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இங்கே டேக் அட்வான்ஸ் வருது சார், ஃபுல் வருதுன்னா அதுக்கு லாஸ்ட் இதுவாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்னன்னா அந்த 11 ஸ்டெப்பு நியர் டு போர்டு வரணும். அது ஒன்றே கால்குலேஷன் பண்ணிக்க. இந்த ஒர்க் அவுட் ஒன்றே பண்ணிக்க. இதில் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. சார் எனக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவனுக்கு கரெக்டாக வரலனாலும் சொல்லாது. இது ப்ராப்பராக பண்ணிக்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி ஒர்க் அவுட் இது தான், இதோடய ஃபாலோ பண்ணும். ரெடி, ஃபஸ்ட்டு 3 முடிச்சுக்க. 3ல் எவ்வளோ ஸ்பீடாக எழுதணும்னு 3 முடிச்சுக்க. அப்புறம் 5 எவ்வளோ ஸ்பீடாக ஆகணுமோ 5ல் முடிச்சுக்க. அட்வான்ஸு ஃபவுல் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நியர் டு போர்டு இங்கே வந்தால் ஓகே, இங்கே வந்தால் ஓகே தான். ஸ்டார்ட் பண்ணி I think the girls with their nails done now. ஃபவுல் வருதுன்னு சொல்லிட்டு போர்டை பார்த்து குதிக்க வேணாம். ஃபவுல் வந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 3 எல்லாரும் முடிச்சாச்சா? 3 எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சா? 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா 5 போகலாம். 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சா எனக்கு கான்ஃபிடண்டாக 3 கரெக்டாக வருதுன்னா விட்டு அதுக்கப்புறம் 5 போகலாம். 3 கான்ஃபிடண்டாக திருப்பி ஸ்டார்ட் பண்ணு. 100 முறை ஸ்டார்ட் பண்ண தப்பு இல்லைங்க தம்பி. 6 மீட்டர் கொடுத்தாலும் ப்ரோக்ராம் இல்லை. ஃபவுல் வச்சா ஃபவுல் தான். அவன் தேவை 4.5 மீட்ரு ஃபவுல் இல்லாமல் குதிவாங்க.
girls with their nails done now. ஒவ்வொருத்தனும் வேரியேஷன் ஆகும்பா. உனக்கு 5 ஸ்டெப் அங்கே வருதுன்னா அவனுக்கு 5 ஸ்டெப் வந்து தள்ளி கூட வருவாங்க. அதை பார்த்துக்க. அவனுக்கு வந்தது தான் வரும்னு கன்ஃபார்ம் இல்லை அதில்.